We have question and answers at the back of this text. Let us remember. Question number 1. What was chess called in ancient India? In ancient India, what was the name of the chess? We have already seen that. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த காலத்தில் வந்து செஸ்ஸுக்கு என்ன பெயர் வைத்திருந்தார்கள்? In English we call it சதுரங்கா, in Tamil we say சதுரங்கம், சதுரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். In ancient India, chess was called Chaduranga. Chaduranga, Chadurangam. In ancient India, chess was called Chaduranga. Question number 2. What was it called in Persia? Called in Persia. கொஸ்டின்ல இரண்டாவது கேள்வி தொடர்புடைய கேள்வி என்பதால் இங்கே ஈட்டுன்னு வருது. கொஸ்டின் பேப்பர்ல வந்து வாட் வாஸ் செஸ் கால்ட் இன் பெர்ஷியா அப்படின்னு தான் வரும். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி என்பதால் நம்ம வந்து ஒரு ப்ரோனவுனை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். கொஸ்டின் பேப்பர்ல அப்படி வராது. இன் பெர்ஷியா it was called Shatranj. Question number 3. What do the coins of the 4 groups in the army represent? நம்ம நிறைய இதிகாசங்கள் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். மகாபாரதத்தில் வந்து முழுக்க முழுக்க போர்கள் நடைபெறும். அந்த போர்களிலே அந்த போர் வியூகங்கள், அந்த போரில் என்னென்ன படை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கூடாக பார்த்துருக்கிறோம். பழைய படங்கள், புராண படங்களிலே கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இது வந்து ஈஸியாக நம்ம மனதிலே நிற்கும், நினைவிற்கு வரும். The foot soldier is called the pawn. பான் அவங்க தான் முன் வரிசையிலே நிற்பார்கள். பான் நேருக்கு நேராகத்தான் போவாங்க, வெட்டும்போது மட்டுமே குறுக்கே செல்வார்கள். The elephant is the bishop. Elephant is the bishop. கட்டத்திலே 4 மூலைகளிலும் இருப்பவர்கள் தான் இந்த எலிஃபண்ட்ஸ். அவைகள் வந்து நேருக்கு நேராகத்தான் போகும். நேராக போகும், இல்லைன்னா இப்படி சைடில் போகும், நேராக போவாங்க. என்ன எலிஃபண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வேண்டுமானாலும் சொல்லுவாங்க எலிஃபண்ட். Then we have the horse, knightன்னு சொல்லுவாங்க, the horseன்னு சொல்லுவாங்க, and the general, தளபதி. நம்ம வந்து அதை வந்து குயின்னு சொல்கிறோம், குயின் அப்படின்னு சொல்கிறோம்.